திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி பகுதியில் உள்ள தேவி சேம்பர் எனும் செங்கல் தயாரிக்கும் தொழிற்சாலை பணியாற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த சரவணன் என்ற இளைஞனை வந்து ஹிந்திக்கார நாய்ங்க, அதாவது வரதுக்கார நாய்ங்க வந்து 5 பேர் செங்கல் அடிச்சே கொண்டு இருக்கான். இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. தமிழ்நாட்டில் பல பகுதியில் வந்து தமிழரை வந்து ஹிந்திக்காரன் அடிச்சே கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து கம்புட்டு விரட்டி தமிழை அடிச்சிருக்கான். பல பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பணிபுரிய வந்திருக்கான் நாயே வரதுக்காரன். வேலை தேடி பிழைப்பு காண்ட வந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்கூடாதுன்னு போராட்டம் பண்றான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு எந்த லட்சணத்துக்கு நம்ம பார்த்துக்கோங்க. சொல்ல போனா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கூடாது அப்படின்ட்டு ஹிந்திக்கார நாய் வந்து இங்க போராடிக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா வந்து வரதுக்காரன் வந்தேறி பொழைக்க வந்தவனுக்கு எவ்வளவு கொழுப்ப பாருங்க. அதாவது வந்து அவனுக்கு அரசியல் அதிகாரம் எதுவுமே இல்லை, வாக்குரிமை எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத இப்படி வாய்கிலேயே பேசுறான், வாய்கிலேயே கேவலமான செயலை செய்யறான். அதாவது வந்து ஒன்றிய அரசு வந்து பீகாரை சேர்ந்தவங்க வந்து 6 லட்சம் பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்கியிருக்கு. பீகாரை சேர்ந்து 6 லட்சம் பேர்னா அப்போ மற்ற மாநிலம் சேர்ந்தவங்க கண்டிப்பா 20 லட்சம் பேர் 2027 வாக்களிப்பான். அப்படிங்கும் போது வந்து ஆட்சியாளருக்கு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவு கேவலமா போகும், தமிழ்நாடு எவ்வளவு கேவலமா மாத்திடுவாங்க. அப்ப நம்மளுடைய உரிமை, பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய வேலை வாய்ப்பு எல்லாமே பறி போகுதுங்க. இதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டில் பல பகுதியில் ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் தொண்டை தண்ணி வெட்ட கத்துன்னு கத்துறாரு. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு புறம்போக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் வேல்முருகன் பல முறை சொல்லியிருக்காங்க, அதை யாருமே நம்ம புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப நடக்குது பாத்தீங்களா, ஹிந்திக்காரன் எந்த அளவுக்கு லட்சம் இருக்காம இப்பவுமே எப்படின்னா அவனுக்கு வாக்குரிமை வழங்கிட்டா என்ன ஆகும், தமிழ்நாடு வந்து கேள்விக்குறியாகும். சொல்லப்போனா நம்மளோட உரிமை, பண்பாடு, வேலைவாய்ப்பு எல்லாமே பறிக்கப்பட்டோம். இப்பவுமே வேலை பறிச்சிட்டான். ஹிந்திக்கார வந்தேரிகளுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் தலைமையில் ஆகஸ்ட் 19 சென்னையில் மிகப்பெரிய வந்து ஆர்ப்பாட்டம் இருக்கு. அதை மேல கலந்துக்கணும். சொல்லப்போனா வந்து இப்பவுமே அரசியல் அதிகாரம் இல்லாத போதே ஹிந்திக்காரன் எந்த அளவுக்கு இறங்கி செயல்படுறாங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டான் ஹிந்திக்காரன் எந்த அளவுக்கு செயல்படுவான். சொல்லப்போனா வந்து தமிழ்நாட்டில் வந்து 100% ஒன்றிய அரசு பணியில வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்கும், பீகார்ல பீகார்காரர் தான் இருக்கணும், குஜராத்ல குஜராத்தி மட்டும் தான் இருக்கணும். அப்படி சட்டத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம தனியார் துறையில 90% வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுக்காரர் தான் பணிபுரியணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம ஹிந்திக்காரன் உள்ள வரும்போது, ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டுல வரும்போது நுழைவுச்சீட்டு எடுத்துட்டு வரணும். நான் இத்தனை மாசம் இருப்பேன், இத்தனை ஆண்டு இருப்பேன் அப்படின்ட்டு அவன் அப்பப்போ அதை ரினியூவல் பண்ணி புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்படி புதுப்பிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளோட உரிமை பாதுகாக்கப்படும். தமிழ்நாடு அரசு இந்த கேடுகெட்ட செயலுக்கு வந்து துணை போகக்கூடாது. தமிழ்நாடு அரசு இந்த கேடுகெட்ட செயலை இப்பவுமே இழுத்து மூடணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை தமிழ்நாடு அரசு கண்டிப்பா கையாள